மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ என்று சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாற்றப்பட்டு போயிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற கெஹல் பத்ர பத்மே மற்றும் ஏனைய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் எல்லாமே அப்படியே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை நோக்கி கை காட்டுற மாதிரியே இருக்குது. ஏனென்று சொன்னால், அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கின்றதை இப்ப போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த தொடர்பு என்ன விதமான தொடர்பு, எப்படியெல்லாம் இந்த போதைப் பொருள் கும்பல்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களுக்கு பின்னால இந்த அரசியல்வாதிகள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி, மிக முக்கியமாக மஹிந்த குடும்பம் எப்படியெல்லாம் செயல்படுதுன்றது இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துடும். அது சம்பந்தமாக தீவிரமான விசாரணைகள் நடந்துருக்குது. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, கடந்த 2 நாட்களாக நாட்டில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுற விஷயம் கெஹல் பத்ர பத்மையினுடைய இந்த போதைப் பொருள் தொழிற்சாலை. உங்களுக்கு தெரியும், நுவரெலியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு தொழிற்சாலையாக அவர் பயன்படுத்தி கொண்டு வந்ததும், அதில் பாகிஸ்தானை சேர்ந்த சில நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டதும் என்று சொல்லி அந்த செய்திகள் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்ப நுவரெலியாவில் தொழிற்சாலை என்று சொன்னா, அந்த தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் இருக்குத்தானே, ரசாயன பொருட்கள், அதெல்லாமே மித்தனிய என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுவும் கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 50,000 கிலோ எடையுள்ள ரசாயன பொருட்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருந்திருக்குது. எல்லாமே அந்த தொழிற்சாலைக்கு கொண்டு போயிட்டு இலங்கையில இந்த ஐஸ் என்று சொல்லப்படுற போதைப் பொருளை உற்பத்தி செய்து இலங்கை முழுக்க விநியோகம் செய்யறதுக்கு இந்த கெஹல் பத்ர பத்மை போட்ட மிகப்பெரிய ஒரு திட்டம் இப்ப வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்குது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, வெளிநாடுகளில் இருந்து படகுகள் மூலம் போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வருகிறார்கள் சொல்லி எல்லாருடைய கவனமும் அங்க இருக்கும்போது, வெளிநாடுகள்ல இந்த கடலோர எல்லை பகுதிகள் இருக்கும்போது, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுக்குள்ளேயே நாட்டுக்குள்ளேயே ஐஸ் உற்பத்தி சாலையை நிறுவுற அளவுக்கு இவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் எங்க இருந்து வந்து கேட்டா, பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நாமல் ராஜபக்சவனுடைய மொட்டு கட்சி இருக்குதானே, அந்த மொட்டு கட்சியை சேர்ந்த 2 பேர் ஓடி ஒழித்து விட்டார்கள். 2 பேருமே சகோதரர்கள். ஏன் ஓடி ஒழிச்சவை என்று சொன்னா, அவைய 2 பேரும் தான் இந்த 50,000 கிலோ எடையுள்ள இந்த ரசாயனத்தை ஒழிச்சு வச்சிருந்தார்கள். அதுல ஒரு ஆள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராம், அவரும் அவருடைய சகோதரரும் 2 பேருமே இப்ப ஓடி ஒழிச்சிட்டோம். எனவே மிக விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அது வேற பிரச்சனை. என்ன செய்திக்கணும் சொன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல மித்தனிய பகுதியில் ஒழிச்சு வச்சிருக்கணும் 2 கண்டெய்னர்ஸுக்குள்ள, அதுவும் 2 கண்டெய்னர்ஸுக்குள்ள இந்த ரசாயனத்தை ஒழிச்சு வச்சிருக்கணும். அது இப்ப பிடிபட ஆரம்பிச்ச உடனே இந்த விசாரணைகளை தெரிய வருந்தானே, உடனடியாக என்ன செய்யணும் என்று சொன்னா, தலாவ என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல கொண்டு ஒரு தோட்ட காணிக்குள்ள எல்லாத்தையும் போட்டு புதைச்சு போட்டு அடுத்த நாள் கான்கிரீட் போட்டு மூடுறதுக்கு இருந்தவையாம். ஆனா அதுக்குள்ள போய் போலீஸ் பிடிச்சிட்டுது. என்னன்னு சொன்னா, கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு வர பெக்கோ சமன் தான் இந்த தகவல் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே பெக்கோ சமன் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் அடுத்த நாள் கான்கிரீட் போட்டு மூடி கதையே ஃபுல்லா முடிக்க இருந்தவையாம். அதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, 50,000 கிலோ எடையுள்ள ரசாயனம் மீட்கப்பட்டது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. எப்படி நாட்டுக்குள்ள கொண்டு சேர்த்தாங்க என்று சொல்லி அப்ப யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, கடந்த காலத்துல இதுதான் நடந்திருக்குது. ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள், இந்த அமைச்சர்மார் எல்லாரும் சேர்ந்து செய்த வேலை இதுதான். எனவே எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுற இந்த பாதாள உலக குழுக்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு கருவிகள் மட்டும்தான். இவர்கள் கருவிகள் மட்டும்தான். இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போ ஒவ்வொருத்தராக வெளிச்சமாகி கொண்டே வருகிறார்கள். எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் தான் போகுது, அதாவது மொட்டு கட்சி பக்கம் தான் போகுது. எனவே மொட்டு கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் பல உறுப்பினர்கள் மிக விரைவில் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, அல்லது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல அவர்கள் இன்றைக்கு சில புகைப்படங்களை ஊடகவியலாளர்களுக்கு காட்டியிருக்கார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஓடி ஒழிச்சிருக்கிறது 2 பேர் அவைகளோட மஹிந்த ராஜபக்ஷ நிக்கிற மாதிரி, நாமல் ராஜபக்ஷ நிக்கிற மாதிரி, ஜோன்சன் பெர்னாண்டோ நிக்கிற மாதிரி இந்த போட்டோக்கள் எல்லாம் உண்டா நிக்கிறோம், எல்லாம் உண்டடி மண்டடியா நிக்கிறோம். எனவே மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்றது மிக விரைவில் அம்பலப்படுத்தப்படும் என்று சொல்லி போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா, 2 கண்டெய்னர்ஸுக்குள்ள, அதாவது 2 கொள்கலன்கள்ல இந்த ரசாயன பொருட்கள் இருந்து சொல்லி செய்தி எல்லா இடமும் பரவினோன்னு உடனே அந்த கதையை திசை திருப்புறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து அந்த 323 கண்டெய்னர்ஸ் பிரச்சனை ஒரு ஊக்கம் ஓடிக்கொண்டிருக்கு தானே. அதுல சில கண்டெய்னர்ஸ் திறக்கப்படையில சிவப்பு பட்ச் பொறிக்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும்.
அந்த கண்டெய்னர்ஸுக்குள்ளதான் இந்த 2 கண்டெய்னர்ஸும் வந்து என்று சொல்லி ஒரு கதையை வந்து திரிக்கிறதுக்கு முயற்சி செய்யப்பட்டது. ஆனா போலீஸ் வந்து அதை மறுத்திருக்கிறது. அந்த 323 கண்டெய்னர்ஸுக்கும் இதுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, உதயகமன் பிள்ளை மாதிரியான ஆட்கள் வந்து அந்த 323 கண்டெய்னர்ஸ் வந்து திறந்து காட்டு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி ஒரே கேள்வி மேல கேள்வி கேட்டு கொண்டு வந்தவே. இப்ப வந்து இதுக்கு கேள்வி கேட்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க பாப்போம். இது வந்து மஹிந்த ராஜபக்சோட சம்பந்தப்படுது தானே, அவையோட கொஞ்சம் கிட்ட வருது தானே. எனவே இந்த விஷயத்துல வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எங்கிருந்து வந்து சொல்லணும் என்று சொல்லி அதுக்கெல்லாம் கொந்தளிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா இது அவையின் சொந்த பிரச்சனையா போயிடும் பிறகு. எனவே இப்ப 2 கண்டெய்னர்ஸுக்குள்ள வந்து வெளிநாட்டில் இருந்து ஆபத்தான கெமிக்கலை கொண்டு வந்து இலங்கையில போதைப் பொருள் தொழிற்சாலை ஒன்றை நிறுவுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு முயற்சி வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்று சொல்ற மாதிரி இந்த கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிற இந்த பாதாள உலக குழுக்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே தகவல்கள், ஏதோ ஒரு அதிர்ச்சியான தகவல்களை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடமும் ஒரே கிளீனிங் தான். இந்த நிலங்கள் எல்லாம் தோண்டி பார்க்கப்பட்டு அதுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருந்த இந்த ரசாயனங்கள் எல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு சொல்லி ஒரே கிளீன் ஸ்ரீலங்கா வந்து இப்ப அமோகமா போய்கொண்டிருக்குது. எனவே இன்னும் நிறைய பேர் மாட்டுவார்கள் என்றதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஒரே ஒரு விஷயம் மறக்க முடியாத உண்மை என்னன்னு சொன்னா, அரசியல்வாதிகளினுடைய பின்புலம் இல்லாமல் பாதாள உலக குழுக்களால இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கவும் முடியாது, இயங்கி இருக்கவும் முடியாது. இவ்வளவு தொழிற்சாலையே போற அளவுக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? எல்லாத்துக்கும் காரணம் மோசமான அரசியல்வாதிகள். அவர்கள்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக வேட்டையாடப்படுகின்றார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மற்ற பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே துப்பாக்கி சூடு, மாத்தி ஒரே துப்பாக்கி சூடு நடந்து கொண்டே இருக்குது. அதுலேயும் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றிரவு 12 மணியில இருந்து விடிய 6 மணி வரையான ஒரு கொஞ்ச நேர காலப்பகுதிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 4 இடத்துல மாத்தி துப்பாக்கி சூடு. ஏன் சொல்லுங்க சுடீனம்? ஏன்னு சொன்னா இது வந்து சில சாட்சிகளை அளிக்கிறதுக்கான ஒரு வேலையாகவும் இருக்கலாம். இந்த பாதாள உலக குழுக்களினுடைய இறுதி கட்ட பெற்றும் முயற்சியா கூட இருக்கலாம். ஏன் சொல்லுங்க பாபம்? அதை சொல்லுவோம், அணைய போற விளக்கு வந்து பிரகாசமாக எரியும் என்று சொல்லி, அதே மாதிரி கிடக்கிற ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுவோம், யார் மேல சந்தேகமோ யாரெல்லாம் காட்டி கொடுக்க போறாங்களோன்னு சொல்லி சுட்டு தள்ளுவோம் என்று சொல்லி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வந்து இந்த சாட்சிகளை அளிக்கிற வேலையா தான் இருக்கும் இது. ஏன்னு சொன்னா இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிற இவியல் கொடுக்கிற தகவல்கள்ல இன்னும் நிறைய தேடுதல்கள் வரும். எனவே இவர் மாட்டுப்பட்டா நான் மாட்டுப்பட வேண்டி வரும், அவர் பிடிபட்டா என்ன பற்றின தகவல்கள் போயிரும் என்று சொல்லி இந்த வெளியில் இருக்கிறார்கள். அதுக்கு பின்னாலே அரசியல்வாதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே மாத்தி ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளி கொண்டே இருக்கணும். அந்த வகையில் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று நள்ளிரவில் இருந்து இன்றைக்கு விடிய 6 மணி வரைக்கும் 4 துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்து அதுல ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார், ஒருவர் வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எங்கெங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வந்து நள்ளிரவில் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் முதலாவது நடந்திருக்குது. அதுல தான் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். அது முதலாவது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா மருதானியில வந்து அடுத்த துப்பாக்கி சூட்டு சம்பவம், மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வழக்கம் போல ஒரு நபர் ஒன்றை சுட்டிருக்கிறார்கள். நல்ல வழியாக அவருக்கு எந்த விதமான காயமும் ஏற்படல. அடுத்தது மருதானியில. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நீர்கொழும்புல வந்து ஒரு வீட்டை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. குட்டுத்தூவ என்று சொல்லப்படுற இடத்துல அதுலயும் வந்து யாருக்குமே எந்த காயமும் இல்லை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா களுத்துறை பகுதியில, பாணந்துறை பகுதியில ஒரு கடை ஒன்றை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அந்த கடையில அந்த நேரத்தில் ஒரு பெண் இருந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு நல்ல வழியாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. எனவே 4 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மிக குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து இடம்பெற்றமை மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்குது. எனவே இதெல்லாமே வந்து மிக விரைவில் முற்றுமுழுதாக அழிக்கப்படும். இந்த சமூக விரோத கும்பல்கள், சமூக விரோத அரசியல்வாதிகளுடைய ஆட்டம் எல்லாம் மிக விரைவில் அடங்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கான அறிகுறிகள் வந்து நல்லாவே தென்பட ஆரம்பிச்சிருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாமே வெளிவரும். எனவே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அமோகமாக நடக்கட்டும்.